ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரவையை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாகவும் அதிக அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நம்ம சாமிக்கு பிரசாதமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சீங்க அப்படின்னா கூட குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த ரவை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/4 கப்புக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா கூட போதும். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு கம்பி பார்த்தா வந்துடக்கூடாது. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு போட்டு கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே உப்புமாவுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, வெள்ளை ரவை, அது சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடர். இது மாதிரி இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை பொட்டுக்கடலை பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் மாவோட சேர்ந்து வர்ற அளவுக்கு. ரவையை வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, வறுக்காமலே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம தேங்காய் சேர்க்கிற அளவுக்கு டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிறைய வெள்ளைப்பாகு சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மீதிருக்கிற வெள்ளைப்பாகையும் உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ மீதிருக்கிற வெள்ளைப்பாகையும் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடுங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் ரவை, 1/2 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு திரும்பவும் இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. வெள்ளைப்பாகு கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கணும், ரொம்பவே ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிற போது ஆட் பண்ணினீங்க அப்படின்னா தான் ரவை கொஞ்சம் நேரம் அந்த வெள்ளைப்பாகுலேயே வேகிற போது நம்ம கொழுக்கட்டை நல்லா பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை திரும்பவும் நம்ம கைகளால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். மாவோடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்கணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிடுச்சு. மாவுக்கு கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் இணக்கமாகவும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இது மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை மோல்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுறலாம். தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டை மாவை உள்ளே வச்சிடலாம். கொழுக்கட்டை மோல்டில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு சைடில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சைடும் வச்சிடலாம்.
வச்சுட்டு இப்போ இதை லாக் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை வெளியில் எடுத்துடுங்க. அப்போ தான் கொழுக்கட்டையை வந்து நமக்கு ஒரே மாதிரி சேஃபில் கிடைக்கும். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிடி கொழுக்கட்டை கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டை மாவை உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா விரலச்சு வந்து நல்லா பதிஞ்சிரும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு வேளை கொழுக்கட்டை மோல்டு இல்லை டக்குன்னு ரொம்பவே ஈஸியாகவும் கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது இது மாதிரி நீங்கள் பிடி கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், ரொம்பவே சுலபமாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். ஸோ இட்லி பிளேட்டில் அடித்தட்டில் கொழுக்கட்டைகள் வைக்க வேண்டாம். ஒரு சில டைமில் அதுக்குள்ளே தண்ணி போய் அந்த பிளேட்டில் இருக்கிற கொழுக்கட்டைகள் நமக்கு வேஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்ததுலேருந்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டைகள் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் கொழுக்கட்டைகள் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரவை கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.